வணக்கம் மக்களே, வெல்கம் டு டி பாஸ். ரெண்டாவது ப்ரோமோ, இன்றைய நாளைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. அதில் திருப்பியும் கமருதீனுக்கு ஒரு சின்ன ஆனியன் ஊத்தாப்பம், ரோஸ்ட் எல்லாம் கிடையாது, ஆனியன் ஊத்தாப்பம். என்ன, கமருதீனுக்கும் சுபிக்ஷாவுக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி. அது நான் சொன்னேன், நேற்று எபிசோடு ஸ்டார்ட் ஆகும்போது, நேற்று எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போதே கமருதீன்கிட்ட சுபிக்ஷா சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டுக்குள்ள யாருக்கும், அதாவது உங்களால பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு கமருதீன் கேமராவை பார்த்து சொல்றாரு. திவாகரால சேஃப்டி இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப சுபிக்ஷா என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, எல்லா பெண்களும் அப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போறாங்க. இதை யோசிச்சுக்கிட்டே இருந்த மனுஷன் என்னாச்சுன்னா, அப்போ கமருதீன் அதை கேட்டுட்டு விட்டுட்டாரு. ஓகே, பேசினாரு. நான் உன்ட்ட சொல்ல, நீ என்கிட்ட சொல்ல, நீ அப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணாத, உன்னை பத்தா ஊரே பார்க்குதே, உன்னை பத்தா. ஏன்னா இவர் பேசும்போது கூடயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மேடம் வந்துட்டாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய பாரு மேடம். ஸோ இவங்க 2 பேர் மாற்றி மாற்றி பேசும்போது என்னாச்சு, கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. திருப்பி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், இதெல்லாம் முடிஞ்சு கமருதீனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு போல, கேட்குறாரு திருப்பி, நீ என்ன சொன்ன, அதாவது என்ன என்னால் பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நீ சொன்னதானே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சுபிக்ஷா சொன்னாங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை, இல்லை நீ சொன்ன அப்படின்னு சொன்னார். அதே தான் இங்கே கான்வர்சேஷனுக்கு வந்திருக்கு. அதை விஜய் சேதுபதி கேமராவில் பார்த்துட்டு யார் சொன்னது, யார் என்ன பேசினாங்க அப்படின்றத தெளிவாக பதிவு பண்ணுறாரு போல். அதான் இந்த ப்ரோமோ. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, பிரதீப் ஆண்டனியோட அந்த எவிக்ஷன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய ஒரு அதிர்வு அலைகளை ஏற்படுத்துச்சு. அவருடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் அந்த எவிக்ஷனுக்கு காரணமாக இருந்த ஆட்கள் எல்லாம் வரிசையாக எவிக்ட் ஆகிறதுக்கு உள்ள 2-3 வைல்ட் கார்ட்ஸ் காரணமாக இருந்தாங்க. பிரதீப்போட மேட்டர் முக்கியமாக ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணப்பட்டது வைல்ட் கார்ட்ஸால். அது ஒருபோதும் உள்ள வரக்கூடிய வைல்ட் கார்டுகளுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இவரை கமருதீனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கமருதீனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனா, கமருதீனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புனீங்களே, இவரை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டாமா, அந்த பொண்ணை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டாமா, இந்த பொண்ணை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப வேண்டாமா அப்படின்னே ஆரம்பமாகும். ஸோ வைல்ட் கார்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்லாம் யோசிச்சிருப்பாங்களான்றது தெரியல. ஸோ ரெட் கார்ட்ஸ் கிடையாது. ரோஸ்ட் மாதிரி சின்னதாக ஒரு ஊத்தாப்பம் போட்டு மேலே ஆனியன் போட்டு கேரட்டெல்லாம் துருவி போட்டு கொடுக்குறாரு. ஜூஸ் வியாபாரம் நேற்று பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஒரு டிஃபன் கடை வச்சிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. ஃபுல் மீல்ஸ் கிடைக்குமா என்னன்றது நமக்கு தெரியல. பாரு அண்ட் கமருதீன் இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரெட் கார்டு கொடுக்கப்படாததுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். கமருதீன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 டமுருதீன் அப்படின்னு நம்ம கூப்பிட்றதுக்கு ரீசன், அந்த அளவுக்குலாம் அறிவு இருக்குமா எனக்கு தெரியல. செல்ஃபாலாம் யோசிப்பாரான்னு தெரியல. ஸோ பாரு கூட தான் அலைய போறாருன்னு எனக்கு தோணுது. கருத்துக்களை பதிவிடுங்க. விஜய் சேதுபதி சார் செம ஃபயர் சார், புகை வருது.